அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தேசிய கீதத்துல திராவிடன்ற சொல்லு இருக்கு. சொல்ல எடுத்துட்டு ஆளுநர் தேசிய கீதம் பாடினாருன்னா அவர் உள்ளே போவார் அப்படின்னு இங்க பாருங்களேன். அதாவது எனக்கு 69ல் திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு. அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேரா சொன்ன வார்த்தை, ராஜா சொன்னா அது தப்புன்னு நினைக்கலாம், ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம், வைரல் ஆக்கலாம். அப்ப ஈவேரா சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். அப்போ எழுத்தாப்புல இருந்த அத்தனை முட்டாள்களும் கை தட்டினாங்க. நான் இதை என் கண்ணால் பார்த்தது, அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன். நீங்க திராவிடம்ங்கிறது என்ன? வி டோன்ட் டினை திராவிடியன். திராவிடம் என்பது நிலப்பரப்பு, இனம் அல்ல, ஜியோகிராபிக்கல். நீங்க பாரத நாடு 500 சொச்சம் மன்னர்கள் சமஸ்தானங்களா இருந்தது. 2 பெரிய நிலப்பரப்பா இருந்தது. ஒன்னு பஞ்ச திராவிடம், அதுல கூர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான். இந்த நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு திராவிடர் தான். அது இதுக்கு கவுண்டர் எது? பஞ்ச கவுடம், அதாவது கூடுனா வெள்ளம், சமவெளி பகுதி, கரும்பு விளையிற பகுதி, அது பஞ்ச கவுடம். இது பஞ்ச திராவிடம், தருக்கள் நிறைந்த பகுதி. அதனால இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நாங்கள் ஈவேரா சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், அந்த கூட்டத்தை கேட்டேன், அவர் சொன்னதை கேட்டதன். அதனால அப்ப நம்ம கை தட்டல. அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுல ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான். நன்றி.